முட்டை வைத்து ஒரு பன்னீர் ஸ்டைல் கிரேவி நாம் செய்ய போகிறோம். சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு 6 முட்டை போல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. உப்பு ரொம்ப குறைவாக சேருங்க. சேர்த்துட்டு நல்லா அடிச்சிருங்க. இப்போ ஒரு டிஃபின் பாக்ஸோ இல்லை கேக் ட்ரே இல்லை இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த முட்டையை ஊற்றிட்டு நம்ம ஆவியில் வேக வச்சிட போகிறோம். இதை சேர்த்துருங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுருங்க. நீங்கள் எந்த மாதிரி ஸ்டீமர்லனாலும் வச்சு இதை அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கத்தி விட்டு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும். இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு. அது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு. கடுகு சோம்பு பொரிஞ்சதும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் தட்டி வச்சுருக்கிறேன், அதை நான் சேர்த்துட்டேன். நீங்கள் பொடிசாக அரிகிற பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பழமான ஒரு 4 தக்காளி போல் நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம அரைச்சி செய்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி செய்யும் போது அதோடைய சுவை வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதையும் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுருவோம். இது ஒரு 2-3 நிமிஷமாக இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு. இப்போ அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம முட்டை ஆறிடுச்சு. கத்தியை விட்டு கிண்டிட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடும். இதை நம்ம க்யூப்ஸ் போல் வெட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் க்யூப்ஸ் மாதிரியே இப்போ நமக்கு முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நமக்கு தேவையான மிளகாய்த்தூள் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஏன்னா நம்ம முட்டையிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் இதுலேயும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டிடுங்க. ஒரு 1/2 கப்பு இல்லைன்னா 3/4 கப்பு போல் தண்ணீர் சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற க்யூப்ஸை அதில் சேர்த்துடலாம். இது அந்த தொக்கில் கரையாது, உடையவும் உடையாது, அப்படியே தான் இருக்கும். இன்னுமே ஃபார்ம்னஸ் ஆகும். இதை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க. இப்போ நமக்கு எக் பன்னீர் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நாம் பரிமாறிடலாம். சப்பாத்திக்கு, பூரிக்கு இல்லை அந்த மாதிரி பரோட்டா இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதையே இன்னும் கொஞ்சமாக திக் பண்ணிட்டிங்கன்னா இதிலே சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஒரு பன்னீர் ரைஸ் மாதிரி சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.